நமஸ்காரம். ஜூலை மாத ராசி பலன்களில் இப்போ நம்ம பார்க்கும் ராசி கடகராசி. கடகராசிக்கு மாத ஆரம்பத்திலே 2ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதியே குரு உங்களுக்கு இதனால் வரைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த குரு இப்போ ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண இருக்கார். அதே சமயம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் கேதுவும், அட்டமத்தில் ராகுவும், சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலும், செவ்வாய் பகவான் கேந்திரத்திலையும், சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலையும், விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன்கள் உங்களுக்கு விரயஸ்தானத்திலும் சஞ்சாரம் பண்ணுற மாதமாக இந்த மாதம் ஆரம்பமாக இருக்குது. இது உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை தர இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் தான் குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த பெயர்ச்சி மூலியமாக திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பரிபூரணமாக வலுவடையுது. இதனால் வரைக்கும் இருந்த தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய மாதமாக முதல் மாதமாக இது ஆரம்பிக்க போகுது. அப்போ இதில் மிக முக்கியம் நம்ம சொல்லும்போது, குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, தள்ளி போயிட்டே இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். முதல் குழந்தைக்கான அமைப்புகள் நன்றாகவே இருக்குது இந்த மாதத்திலிருந்து. அதே சமயம் தந்தை வழி உறவுகள், தந்தை மூலியமாக இருந்த பிரச்சனைகள் குறையிறது, தந்தை உறவுகள் மூலிமா ஆதாயம் கிடைக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இப்போது பஞ்சாயத்து மூலிமா பேசி தீர்வெடுத்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமைகிறது போன்ற பாக்கியங்கள், தடைப்பட்ட பாக்கியங்கள் திருமணமாக இருக்கலாம். ஏன்னா அவர் ராசியில் அமர்ந்து களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்போ திருமண யோகங்கள் இவை அனைத்தையுமே உங்களுக்கு பரிபூரணமாக இந்த குரு பகவான் தர இருக்கார் ஜூன் மாதம். அதற்கு மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம் திருமணத்திற்கு கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகத்தையும் பார்த்துக்கணும். சுயஜாதகம் வலுவாக இருந்து அதற்கான தசாபுத்திகள் போனால் இந்த ஜூன் மாதத்திலிருந்தே சுபகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிச்சிடும் கடகராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இப்போ ஆட்சி வலுவோட்டிருக்கார். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு இல்லை சுயதொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஆரம்பம் செய்யலாம், அது நன்றபடியாக அமையும். அதே சமயம் சுயதொழில் செய்ய ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு லாப மேன்மைகள் அதிகரிக்கும். காரணம், சூரியன் தனக்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானே லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் சம்பந்தம் ஏற்படுறது ரொம்ப விசேஷம். அப்போது சுயதொழில் மூலியமாக லாபங்களும் பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது அனைத்து சோபனங்களையும் நம்ம எதிர்பார்த்தா கூட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அட்டம ராகு. சரிங்களா? இதனால் வரைக்கும் குரு பார்வையில் இருந்தார் ராகு, அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் இப்போது அட்டம ராகு குரு பார்வை விட்டு விலகிறார். அப்போது தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறதை தவிர்த்துக்கணும். 3வது மனுஷன் விஷயத்தில் நீங்கள் குடும்ப விஷயமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் தலையிடுறதை தவிர்த்துக்கணும். காரணம், தேவையில்லாத அவமானங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ராகு ஏற்படுத்துவார். அப்போது உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தை விட்டு நீங்கள் விலகி இருந்தாவே இந்த அட்டம ராகு பிரச்சனைலேருந்து விலகிடலாம்.